Taste the Daily. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. பழவேற்காடு பகுதிக்குட்பட்ட மீனவ கிராமத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் பங்கேற்று போட்டிகளை தொடக்கி வைத்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்கப்பரிசு, கோப்பைகளை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த செங்கப்பள்ளியில் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி ஊத்துக்குளி மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான KC கருப்பண்ணன் முன்னிலையில் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினரும் கழக அம்மா பேரவை இணை செயலாளருமான JKS ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான சிவசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். ஊத்துக்குளி மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் கண்ணம்மாள் ராமசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நெமிலி மேற்கு ஒன்றிய ஊராட்சி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தக்கோலத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகையில், ஸ்டாலின் மீது தினந்தோறும் மக்களுக்கு அதிருப்தி அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சராக்க மக்கள் முடிவு செய்துவிட்டதாகவும் கூறினார். ஒன்றிய செயலாளர் விஜயன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். Taste the Daily.